நாளை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலும் சிங்ஸ்பிரேஷன் அவர்களின் பாடல் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை துவக்கமாக நம்மளுடைய சபை போதகர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். நாம் அனைவரும் ஜெபிப்போம். சங்கீதம் 71:5 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். ஓ லார்ட், யூ alone are my hope. I have trusted you, O Lord, from childhood. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சிறு வயது முதல் உம்மையே நம்பிக்கையாக வைத்திருக்கிற கூடிய உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்திலே ஆண்டவர் அழைத்து வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொலைந்தவர்கள் பல நிலைகளில் இருக்கும் பொழுது உமக்காக மட்டும் பாடக்கூடியவர்களாக சிலரை இந்த சிங்ஸ்பிரேஷன்ஸ் குழு நிமித்தமாக இந்த ஆலயத்திலே வந்து பாடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். சிறப்பாக அவர்கள் பாடுவதற்கு ஆண்டவரை உதவி செய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் 2 ஜெப காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 71:6 சொல்கிறது, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். Yes, you have been with me from birth, from my mother's womb, you have cared for me. ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிற அனைவரையும், குறிப்பாக இந்த இடத்திலே பாடக்கூடிய ஒவ்வொருவரையும், தாயின் கருவினிலே இருக்கும் பொழுதே ஆண்டவர் தெரிந்து கொண்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய மகா பெரிய திட்டங்களை எங்களால் இந்த நிமிடம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும், நான் எப்பொழுதும் உமக்காக பாடுவேன் என்று சொல்லக்கூடிய சங்கீதக்காரனின் வார்த்தைகளைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணத்தோடு இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அன்பான குழுவும் ஆயத்தத்தோடு உமக்காக பாட இருக்கிறார்கள். ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். லாஸ்ட் ஒன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். I will shout for joy and sing your praises, for you have redeemed me. ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, மீட்கப்பட்ட உதடுகளாக, மீட்கப்பட்ட ஒரு கூட்டமாக ஆண்டவர் இந்த இடத்திலே சிலரை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். பாவத்திலே சிக்கி தொலைந்தவர்களாக, லாஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், மொபைல் ஃபோனிலே அடிக்ஷனோடு இருக்கக்கூடியவர்கள், இரகசிய பாவங்களிலே அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ரெடீம்டாக, மீட்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலே பாட இருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை
மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உண்மையாகவே ஒரு விடுதலையை கண்டுகொள்வதற்கு என்னுடைய ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நம்ம எல்லாம் இங்கே எதுக்காக கூடி வந்திருக்கிறோமோ, இது ரொம்ப நாளாக நீங்களும் நானும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. நமக்காக ரொம்ப தூரத்துலேருந்து இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்களும் ஆவலாக அவங்களோட பாடல்களை கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கீங்க என்பது தெரியும். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த நம்மளுடைய திருச்சபையின் சபை கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மேலும் இதற்கு பல்வேறு நிலைகளில் உதவி செய்தவங்க, ஆதரவாக இருந்தவங்க, இதெல்லா காரியங்களும் இந்த நாளில் இந்த நடப்பதற்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நினைத்த காரியங்களை நமக்கு வாய்க்க செய்து இந்த மட்டும் கால சூழ்நிலைகள் எல்லா அனுகூலங்களையும் நமக்கு தந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளின் முதல் நிகழ்வாக நம்முடைய திருச்சபையை சார்ந்து இயங்கி வரும் நம்மளுடைய ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன பாடலை உங்களுக்கு முன்பதாக பாடுவாங்க. அதற்கு பிற்பாடு இந்த நாளின் நிகழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் அமைதியாக இருந்து அந்த பிள்ளைகள் பாடும்போது அவங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் தேவனோடு இசைந்திருப்பதாக. தேவன் இந்த நாள் இந்த பாடல் ஆராதனை வழியாய் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். Psalm 100 verse 4 says, "Enter his gates with thanksgiving and his courts with praise." On this joyous 70th Church Day celebration, we, the students of St. George's Nursery and Primary School CSI Thotam, are here to grace this evening with a mashup, and we are highly grateful towards each and every one of you for giving us this wonderful opportunity. Thank you. This is the day that the Lord has
சாத்தியமாக்கி தந்த செயின்ட் ஜான்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலின் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல், அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் வரவேற்புரை திருச்சபையின் செயலர் அவர்கள். நிதான் நாமத்தில் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 70வது சபை நாள் விழாவினை மிக சிறப்பாக ஆசரிக்கும்படி கிருபை செய்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலும் கூட இந்த சிறப்பான ஒரு நிகழ்வினை இந்த இடத்திலே நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனாலும் அன்றைய சூழ்நிலைகள் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக இந்த சபை நாளன்று இதை நடத்தலாம் என நாங்கள் முடிவு செய்திருந்தோம். போதகர் பொறுப்பேற்ற உடனே இந்த காரியங்களை அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொன்னபோது மிகவும் உற்சாகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு அவர்களும் ஒத்துழைத்தார்கள். ஆகவே இந்த நாளிலே திட்டமிட்டபடி இதை நடத்துவதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு போதகர் அவர்களும் உறுதுணையாக இருந்து எல்லா காரியங்களும் செயல்பட்டு வருகின்றார்கள். முதற்கண் அவரை இந்த விழாவின் இந்த சபைக்குழுவின் சார்பாக இந்த விழாவிலே கலந்திருக்கின்ற அனைவர் சார்பாகவும் முதற்கண் அவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். அவருக்கு இப்பொழுது நம்முடைய பிரபின் டீக்கனார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். தொடர்ந்து இந்த நாளிலே சின்னன்சரால்கள் அருமையான ஒரு பாடலை நமக்கு தந்து சென்றார்கள். நம்முடைய ஆங்கில பள்ளியிலே பயின்று வருகின்ற பிள்ளைகள் சிறப்பாக ஒரு பாடலை நமக்கு இந்த வேளையிலே தந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்துகின்றேன். அதற்காக பின்னணியிலே இருந்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அதற்கு ஊக்கமளித்த தாளாளர், இன்னும் அதற்கு முழுவீச்சோடு செயல்பட்ட போதகருடைய மனைவி அவர்களும் இந்த வேளையிலே அவர்களுக்கும் நன்றி சொல்லி அவர்களை இந்த வேளையிலே வருக என வரவேற்று அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் நிகழ்வை நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்ற வண்ணம் இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய திருச்சியிலிருந்து உலக புகழ் பெற்ற ஒரு பாடகர் குழு, சிங்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடகர் குழு மிக சிறப்பாக உலக அளவிலே அவர்கள் சென்று இந்த பாடல் ஊழியத்தின் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். சுமார் 50 பேர் இந்த நாளிலே நமக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த டீமை தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற கோஆர்டினேட்டராக இருந்து நடத்துகின்ற டாக்டர் ஜோனத் பாக்கியசீலன் அவர்கள் அதை பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார்கள். அவர்களை இந்த வேளையிலே வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ ஏற்பட்ட ஒரு டீம் நம்முடைய இந்த திருச்சபையிலே வந்து இந்த ஒரு நிகழ்வை நடத்துகிறது என்று சொன்னால் உண்மையிலே நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். பொதுவாக இப்பேற்பட்ட இந்த கிராமத்திலே அவர்கள் வந்து பாடுவதில்லை. ஆனாலும் நம்முடைய திருச்சபையை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தமும் அவர்களுடைய தாராள மனமும் என்றே தான் சொல்லுவேன். இந்த வேளையிலே அவர்கள் வந்து சிறப்பாக இந்த பாடல்களை நமக்கு இந்த நாளில் இந்த நிகழ்வை நடத்தி தர இருக்கின்றார்கள். இதற்கு கோஆர்டினேட்டராக இருந்து செயல்படுகின்ற டாக்டர் ஜோனத் பாக்கியசீலன் அவர்களை இந்த வேளையிலே திருச்சபையின் சபைக்குழு இன்னும் சபை மக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவர் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அவருக்கு இப்பொழுது நம்முடைய பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். தொடர்ந்து அந்த டீமிலே சபைக்கு வருவதற்கு காரணமாய் அமைந்தவர்கள் ஆக்னஸ் சர்மிளா, டாக்டர் ஆக்னஸ் சர்மிளா அவர்களை பற்றி அநேகம் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் நம்முடைய திருச்சபையினுடைய ஒரு அங்கம் என்றே நான் சொல்ல வேண்டும். நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் டீக்கனராக இருந்து செயல்பட்ட சீகாமணி டீக்கனார் அவருடைய பேத்தி ஆவார்கள். அவருடைய அம்மா இந்த திருச்சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் இப்போ நாகர்கோயிலில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மகள் தான் இந்த ஆக்னஸ் சர்மிளா என்று சொல்லக்கூடியவங்க.
அவங்க மூலம்தான் இந்த டீமை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த டீம் இங்கே வருவதற்கு காரணமாய் அமைந்தார்கள். அவர்களை இந்த வேளையிலே மனப்பூர்வமாய் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களுக்கு இந்த வேளையிலே பொன்னாடை போர்த்தி அவர்களை இப்போது வரவேற்பார்கள். தொடர்ந்து அந்த டீமில் இருக்கின்ற ஒவ்வொருடைய பெயர்களை படிக்கின்ற போது ஒவ்வொருவரையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். டீமை ஒட்டுமொத்தமாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒவ்வொருவராக நீங்கள் முன்னே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை போர்த்தி ஒவ்வொருவரையும் வரவேற்பார்கள். அடுத்தபடியாக ஆகீஸ் ஜபால். அடுத்தபடியாக அர்மிதா. அடுத்தபடியாக பெல்சியா மேரி. பவுலின் கிறிஸ்டா மிராக்லின். டெயின் ரீனா. டேவிட். டாக்டர் ஆனந்த் கிதியோன். டாக்டர் ஜெரேமியா. டாக்டர் செரின்பால். டாக்டர் பைலட் தயாபாலன். எபின் தேவான்பு. காட்லின் பிரசன்னா. ஹானா புஷ்பா. ஹாரி அதிசயம். இசாபெல் கிறிஸ்பிங். ஜாபஸ். ஜபசிங் சுரேஷ்குமார். ஜஃப்ரின் ஐசக். ஜெமிமா ஜெயின். ஜோன் பிரனிடா. ஜோஸ்லின் ஜடிடா. சார் ஜோய்லின். ஜாய் நிர்மலா. ஜுபில் ஆடம்ஸ். ஹரன். கெவின் விஜய். லிண்டா ஜாய். மேத்யூ மெகனாடன். மெல்பின் டேனியல். ஒலிவியா வால்டர். பாலஸ் ஆண்டியானா. ராசன் ஜாப். ரஜினிபால். ரிச்சர்ட். ரூத். சச்சின். ஒருவராக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சாமுவேல் மோசஸ். டாக்டர் சாரா சோபியா. செல்வா. ஷைனி ஜாஸ்பா. ஸ்டான்லி மதிசெல்வன். ஸ்டீபன் ராபர்ட்.
டாக்டர் விக்டோரியா ஜான்ஸ்டன், எபனேசர் வேதசுந்தரம், யுனைஸ் எபன்ஸ். அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் தோட்டம் திருச்சபையின் பாகவும் ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து இந்த நாள் நிகழ்விலே நீங்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக வருக வருகை என வரவேற்று என்னுடைய வரவேற்புரை முடிக்கின்றேன். தொடர்ந்து அவர்களுடைய நிகழ்வுகள். பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இணைந்து எங்களுடைய தாழ்மையான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 70க்கும் அதிகமான அங்கத்தினர்களோடு இந்த நாள் மட்டும், இந்த நொடி மட்டும் கிறிஸ்துவுக்காக பாடி பல உள்ளங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான பணியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற சிங்ஸ்பிரேஷன் குழுமத்தின் நிகழ்வானது இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஆரம்பிக்க போகிறது. நாங்கள் இந்த சர்ச் வந்ததுலேருந்து இந்த சிங்ஸ்பிரேஷன்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது எனக்கு நிஜம் ஆகிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையுமே பார்த்ததற்கு. இவ்வளோ தூரம் உங்களோட ஒர்க்ஸ் மத்தியில் நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காய் வந்திருக்கீங்க. தேவன் இன்னும் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோட டீமை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கிறிஸ்துவுக்காக அநேக பாடல்களை பாடி அநேக உள்ளங்களை ஆதாயப்படுத்த தேவன் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்க ஆவலாக இருக்கிறாங்க, இந்த சிங்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு. நீங்கள் காலையில் ஒரு டெமோ காமிச்சிங்க, பட் ஸ்டில் எல்லாருமே ஆவலாக இருக்கிறாங்க. இந்த நாளிலும் இங்கே வந்திருக்கிற அநேக உள்ளங்களை உங்கள் பாடல்கள் தொடட்டும், தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். இன்னும் ஒரு சில காரியங்களே எங்களுடைய செயலை சொன்னதற்கு பின்பதாக இட்ஸ் ஓவர் டு யூ. நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் பாடலாம். நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன டாக்டர் சார்மிளா அவர்களுடைய உறவினர் மோசஸ் அவர்கள் இப்பொழுது நம்முடைய குழுவினுடைய கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். A very pleasant evening to one and all gathered here. My name is Arunda Gladia and we are Singspirations. We impact people's life through choral singing. Singspirations பற்றி ஒரு few words சொல்லணும்னா, Singspirations December 2004 start பண்ணோம். Now we are a team of 70 people from all walks of life, from all Christian denominations and even from other faiths.
எங்களுக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். கடவுளை பற்றி கடவுளுக்காக பாடுறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். And our mission is to do at least one fundraising concert per year. And by the grace of our Lord Jesus Christ, இன்ன வரைக்கும் எங்களால் அதை பண்ண முடியுது. To name a few organizations: Missionary Upholders Trust, Indian Evangelical Mission, Mission to the Blind, Navajeevan Seva Mandal, Children Evangelism Fellowship, Leprosy Mission Trust of India. We have also raised funds for the treatment of cancer patients. We'd like to thank God because எங்களோட singing we are able to put it to some good use. And we have performed across the country at various places, and approximately இதுவரைக்கும் we have performed 90 concerts. And by God's grace, we got an opportunity to perform in the world's renowned concert hall. In December 2019, a 50-member team performed Handel's Messiah in Carnegie Hall in America. And in April 2023, our team participated in the holiday music of Eric Whitacre, New York, USA, at the Lincoln Center. And we are very happy and proud to say that we were the only team from India to participate in both of these events. And we perform classical, contemporary, jazz, and modern choral works in Italian, Latin, German, and of course in English and Tamil. And today we'll be accompanied by Mr. Melvin Daniel. We are very happy to say he is the piano student of our director, Dr. B. Jonath Bhakiaseelan. Today we have 4 sections for you. And part A, the very first song, Days of Elijah. இந்த பாட்டை எழுதினது ராபின் மார்க், இதை அரேஞ்ச் பண்ணது ஜாக் ஷ்ராண்டர். இதோட ஸ்கிரிப்சுரல் ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த பைபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. டியூட்ரானமி, 1 Kings, Isaiah, Ezekiel, Malachi, Matthew, Thessalonians, and Revelation. From reaping a harvest, that is our food, to building the temple of praise for the expectancy of the Christ Jesus. This song says about all of it. Second song is Anadi Devan. The Lord is eternal and so is his grace. இந்த பாட்டை நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணது சாரால் நவ்ரோஜி. இந்த பாட்டை இன்னைக்கு நாங்கள் பாட போகிற கம்போசிஷனை அரேஞ்ச் பண்ணது our very own director Dr. B. Jonath Bhakiaseelan. Third song is லேசான காரியம். இதுவும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஓன் ஃபேவரட் சாங்ஸ். இந்த பாட்டோட ஒவ்வொரு வார்த்தையுமே it will make a person feel very powerful because it gives us hope. Anything is possible with Jesus Christ. இந்த பாட்டு இதுதான் சொல்லுது. இதை எழுதினது வியாசர் எஸ் லாரன்ஸ், அரேஞ்ச் பண்ணது டாக்டர் பி ஜானத் பாக்கியசீலன். The last song of this part is இருள் சூழும் காலம். என்னடா இருள் சூழும் காலம்னு பேர் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பாட்டு வேணால் இருள் சூழும் காலமாக இருக்கலாம். ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஃப்ரம் த டார்க்னஸ் இன் டுடேஸ் லைஃப், அதுலேருந்து நம்மளை எப்படி மீட்கிறது, த ரிடம்ஷன் இட் கிவ்ஸ், த ரிடம்ஷன் தட் கிரைஸ்ட் கிவ்ஸ், இதை பற்றி தான் இந்த பாட்டு பேசுது. அண்ட் இந்த பாட்டும் இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். It's a very well-known song that I'm very sure will touch our hearts and will change our minds. இந்த பாட்டை எழுதினது டாக்டர் எமில் ஜெபசிங், இதை அரேஞ்ச் பண்ணது டாக்டர் பி ஜானத் பாக்கியசீலன். These are days of great trial.
லேசான காரியம், இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பேட்டில் ஆஃப் ஜெரிகோ. நம்ம எல்லாருக்கும் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் ஜெரிகோ அண்ட் ஜோஷ்வாவோட ஸ்டோரி தெரியும். பட் இதை அரேஞ்ச் பண்ண கம்போசர் மார்க் ஹேஸ். அண்ட் வித் ஹிஸ் கம்போசிஷன் த ஸ்டோரி கம்ஸ் டு நியூ லைட். இட் கிவ்ஸ் லைஃப் டு த ஸ்டோரி. அண்ட் இதோட கோரல் பார்ட்ஸ் வந்து இட் வில் பி ஸோ மச் ஃபன், பிகாஸ் இந்த பாட்டில் வந்து அவ்வளோ ட்ரமேட்டிக்காக இருக்கும், நிறைய ட்ராமா இருக்கும். அண்ட் யூல் ஜஸ்ட் வாண்ட் இட் ஒன் மோர் டைம் வென் த வால்ஸ் கம் டம்பிளிங் டவுன். த செகண்ட் சாங் என் நேசரே, இதை கம்போஸ் பண்ணது டேவிட் தினகரன். இது வந்து ஒன் ஆஃப் த குவயர்ஸ் ஃபேவரட் ஆக்சுவலாக, பிகாஸ் வி சிங் இட் ரியலி வெல். அண்ட் இந்த பாட்டை நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பாடுறோமோ அதே அளவுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணி இந்த பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். The next song is Who May Abide. This is a song by George Frederick Handel. இது வந்து ஒரு solo and the solo will be sung by Miss Linda George. இதோட biblical reference Malachi chapter 3 verses 1 to 2ல நம்ம பார்க்கலாம். The next song is கட்டிடம் கட்டிடும். இந்த பாட்டை அரேஞ்ச் பண்ணது டாக்டர் பி ஜானத் பாக்கியசீலன். Every single action that we do, every single step that we take, it reflects Christ. இந்த பாட்டு கிரைஸ்டோட மீனிங் அண்ட் டீச்சிங், the true meaning of being a Christian, அதை பற்றி சொல்லுது.
The last song of this section is He is the Rock. இதை எழுதி கம்போஸ் பண்ணது மைக்கேல் பேரட். This piece has a very light and joyful feeling that gives us strength, and it gives a very confident message of hope and salvation. இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு குட் ஹார்மனி மட்டும் கிரியேட் பண்ணாது, because it speaks to each and every one of us, for He is the rock. There's none like
Meow. இது will be a duet between Miss Belgia and Miss Krista Miraculin. இந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. I assure you that. It will be a very captivating, very different performance and it will be very lively. இந்த பாட்டை எழுதினது ரொசினி, கம்போஸ் பண்ணது ராபர்ட் லூக்கஸ் பியர்சல். The second song, எரிகோ என்னும் ஊரிலே, இதோட பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் காஸ்பிள் லியூக் சாப்டர் 19ல நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஜாக்கிரியோட ஸ்டோரி தெரியும். ஹீ இஸ் ஃப்ரம் ஜெரிகோ, ஹீ இஸ் அ டாக்ஸ் கலெக்டர், ஹீ இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ சின்னர். பட் at the end of the story, he receives redemption from Christ. And that is his salvation. That was his turning point. And இதை ஒரு பாட்டாக நம்ம இந்த கதையை ஒரு பாட்டாக கேட்க போகிறது தான் இந்த பாட்டு. The third song, சின்ன சிட்டுக்குருவியே. The belief a bird has, the hope, அதுக்கு அன்னைக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் என்ன கிடைக்கும்னே தெரியாது. But its hope is on Christ. That hope is what we all should have. And இந்த பாட்டு நிறையா நம்ம சின்ன வயசு கேட்டிக்ஸம் அண்ட் சண்டே கிளாஸஸில் கேட்டிருப்போம். The last song of this section is பாவி நீ ஓடிவா. இதோட ரிலிக்ஸ் எழுதினது ஜெசிந்தா ஜெயசீலன். And we have Miss Eunice Karens accompanying the 8 on the guitar for this particular song. In the part asks us to come to the Lord and repent for all of our sins. A love so strong that He gave His life for us. A love that forgives and asks for repentance in return so that we may be united with Him. Over to the choir.
சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. பம் 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 பரரம் பம் பரரம் பம் 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 பரரம் பம் பரரம் பம். ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்தாரா, அவரை காண ஜனக்கூட்டம் திரண்டு வந்ததா. அவரை காண முடியாத குட்ட சகேயு அத்தி மரத்தின் மீது ஏறி தொத்திக் கொண்டானா. குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. தாரரா 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 பம் 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 பரரம் பம் 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 பரரம் பம் பரரம் பம். மரத்தின் அருகே வந்து இயேசு நின்றாரா, சகேயுவே இறங்கி வா என்று சொன்னாரா. இறங்கி வந்த சகேயுவை அன்பாய் பார்த்தாரா, உந்தன் வீட்டில் தங்கிடுவேன் என்றுரைத்தாரா. குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு, குட்ட சகேயு மிக கெட்ட சகேயு. பம் 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 பரரம் பம் 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 பரரம் பம் பம் பம். மகிழ்ந்த சகேயுவை அழைத்து சென்றாராம், பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டாராம். மனம் திரும்பும் சகேயுவை இயேசு மன்னித்தார், இன்று அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்றாராம். எரிகோ என்னும் ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானாம். எரிகோ என்னும் ஊரிலே ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தானாம். அவன் பேர் சகேயு, ஆயக்காரனாம். குள்ளமானவன் மிக நல்ல மனிதன். குள்ள சகேயு இப்போ நல்ல சகேயு, குள்ள சகேயு இப்போ நல்ல சகேயு. பம் 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 சுருரு 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 சுரு சுருரு 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 சுரு சுருரு 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 சுருரு. சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமா பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா, ஒரு எனக்கு மேலே இருக்கிறார். கொடுக்கிறார் உலக இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உலக இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறப்பதற்கு இந்த உதவி எனக்கு செய்திடுவாயா? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறப்பதற்கு இந்த உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ இனிமே அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவர் கேட்டால் கோபிச்சுக்குவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பதே இல்லையா? உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பதே இல்லையா? உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார்.
ஆமாஞ்சிட்டு குருவியே ஆமாஞ்சிட்டு குருவியே இதுவும் எனக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 ஆவினி ஓடி வா அன்பரே இயேசு அழைக்கிறார். பாவம் நீக்கிடவா உந்தன் பாரம் போக்கிடவா. ஆவினி ஓடி வா அன்பரே இயேசு அழைக்கிறார். பாவம் நீக்கிடவா உந்தன் பாரம் போக்கிடவா. உந்தனின் பாவத்தினால் சிந்திய இரத்தத்தைப் பார். உந்தனின் பாவத்தினால் சிந்திய இரத்தத்தைப் பார். தந்தை தம் அன்பினாலே உன்னை பந்தமாய் பாதுகாப்பார். தந்தை தம் அன்பினாலே உன்னை பந்தமாய் பாதுகாப்பார். ஆவினி ஓடி வா அன்பரே இயேசு அழைக்கிறார். பாவம் நீக்கிடவா உந்தன் பாரம் போக்கிடவா. வெண்ணங்கி நீ தரிக்க முள்மூடி சூட்டினாரே. வெண்ணங்கி நீ தரிக்க முள்மூடி சூட்டினாரே. தீராத பாவம் தீர்க்க நீயும் நேராக இன்றே வாராய். தீராத பாவம் தீர்க்க நீயும் நேராக இன்றே வாராய். ஆவினி ஓடி வா அன்பரே இயேசு அழைக்கிறார். பாவம் நீக்கிடவா உந்தன் பாரம் போக்கிடவா. ஆண்டவர் கூறுகின்றார், ஆத்துமர் தாகம் தீர்க்க. ஆண்டவர் கூறுகின்றார், தாகம் அடைந்தேன் என்று நீயும் தீர்ப்பாயோ அவர் தாகத்தை. தாகம் அடைந்தேன் என்று நீயும் தீர்ப்பாயோ அவர் தாகத்தை. ஆவினி ஓடி வா அன்பரே இயேசு அழைக்கிறார். பாவம் நீக்கிடவா உந்தன் பாரம் போக்கிடவா. அது Victor C. Johnson. It is a Zambian song and இந்த பாட்டு என்ன translate பண்ணுதுன்னா, those who sing have the right to be called as the children of God.
நம்ம நாட்டோட ஃபுட் மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஒத்தென்டிக் அண்ட் வெரி ஃப்ளேவர்ஃபுல். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். த செகண்ட் சாங் இஸ் எந்தன் இயேசுவே. இந்த பாட்டை எழுதினது சாரால் நவ்ரோஜி, அரேஞ்ச் பண்ணது டாக்டர் பி ஜானத் பாக்கியசீலன். This is a very melodious song and this talks about Jesus' love and the duty we have towards him. The third song is Yendan Ullam. We can all agree that Jesus holds the power to make all of our lives better. எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரேயர். We can all agree we have this light feeling in our chest. He is our savior. நம்ம சேவியராக இருந்தால் நம்ம ஹீரோவாகவும் இருக்கணும்ல. அண்ட் இந்த பாட்டை அரேஞ்ச் பண்ணது டாக்டர் பி ஜானத் பாக்கியசீலன். The last song for the day is Hallelujah Chorus. இந்த பாட்டை பற்றி நான் நாங்கள் பாட போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். Over to the choir. Baba
This is an oratorio by George Frederick Handel. This is also known as the Handel's Messiah. Hallelujah ஒரு joyful praise that we say to God very often. இதோட கம்போசிஷனை அவர் 24 டேஸ்லேயே முடித்தார். இந்த பாட்டை எழுதினப்போ அவர் ஹெவனையே பார்த்ததா சொல்லுவாங்க. And for this song, I request you all to please rise for this word of God. Hallelujah, 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 hallelujah. For the Lord God omnipotent reigneth. Hallelujah, 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 hallelujah. For the Lord God omnipotent reigneth. Hallelujah, 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 hallelujah. And we shall wait for
சாங்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஏறினாங்க, பாடினாங்க, சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இன்னும் உட்காந்து கேட்டுக்கிட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருமே அந்த வார்த்தைகளை உண்மையாக இருதயத்தில் நம்ம உணர்ந்திருப்போம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி அதிக பாடல்கள் இருந்துச்சு, அநேகம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இத்தனை பாடல்களாக இருந்தாலும் எல்லா பாடல்களும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை, அவங்களோட இதே டேக்லைன் மாதிரி இருக்குது, இம்பேக்டிங் லைஃப் அப்படின்றாங்க. எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறவைகளாக இந்த பாடல்கள் அமைஞ்சிருந்துச்சு. உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் உண்மையிலே ரொம்ப அழகு. அதில் எந்த நுள்ளம் தங்கும் இயேசு நாயகா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் போல இருந்துச்சு. மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் டாக்டர் பி ஜான் பாக்கியசீலன் அவர்கள். But once again, thanks for the wonderful opportunity. இங்குள்ள past state chairman, PC members, டாக்டர் ஆக்னஸ் ஷர்மிலி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அந்த 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு 2 கெஸ்ட் வந்தாலே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் 55 பேர் வந்திருக்கோம். ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ஈவினிங். நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ அதாவது பாடுறவங்களுக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சால் எங்களோட ஹல்லே குறைச்ச வால்யூமே கூடும். ஸோ அவங்க ஹல்லே நான் திரும்பி பார்க்கல எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னு. அவங்க வால்யூம் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் பின்னால் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் who is responsible for having us today this evening. Thanks once again. நம்முடன் நம்முடைய பேராயத்தினுடைய சபை பரிபாலன குழு செயலாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் காலையிலே வருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் பகல நிகழ்வுகள் இருந்தது நிமித்தம் அவர் காலையிலே வர முடியாத ஒரு சூழலே இந்த வேளையிலே நம்மோடு வந்து கலந்திருக்கின்றார்கள். அவர்களை சர்ச் போர்டு செக்ரட்டரி அவர்களை இந்த வேளையிலே திருச்சபையின் சார்பாகவும் சபைக்குழுவின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய திருப்பரப்பு சபையினுடைய போதகர் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு குழுவாக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக இந்த டீமை நேற்றைய தினத்திலே காலையிலே வந்தார்கள். அவர்களை உபசரித்து தங்க வைத்து அவர்களை எல்லா உதவிகளும் செய்து கொடுத்த அன்புக்குரிய நம்முடைய மோசஸ் குடும்பம் மற்றும் விக்டர் மனோவா குடும்பம், இன்னும் நம்முடைய பொருளாளர் அவர்களுடைய குடும்பம், இவர்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியினை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாளிலே இம்மட்டும் நேரமும் இங்கே வருகை தந்து பொறுமையுடன் அமர்ந்திருந்து எல்லா நிகழ்வுகளையும் கண்டுகளித்த உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய போதகர்களுக்கும் மறுபடியும் ஒருமுறை நன்றி கூறி என்னுடைய நன்றி உரையை முடிக்கின்றேன். I want to specially thank Mr. Juda. இவரெல்லாம் நாங்கள் எங்கேயுமே பாட போக மாட்டோம். ஓகே, ஸோ he has come all the way from Trichy. இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் சவுண்ட் இன்ஜினியர். நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் கடைசி நாள் இந்த அவுட்புட்டை கொண்டு வரணும்னா அவர் இல்லைன்னா முடியாது. ஸோ நீங்களும் அவரோட எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இவ்வாராதின் நிறைவுக்காக ஜெபம் செய்யலாம், எழுந்து நிற்கலாம். அதே நம்மளுடைய திருச்சபையின் போதகர் அவர்கள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆழமான அனுபவங்களின் நிமித்தம் பாடல்களை எழுதினவர்களுடைய பாடல்களை நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக பாடுவதற்கு என்னுடைய ஆண்டவர் கிருபை செய்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளில் நாங்கள் யோசித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். பாடினவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை உமக்காக மட்டும் பாடிக்கொண்டே இருப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்யும். நீண்ட தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்திலே வந்து பாடுவதற்கான கிருபைகளை ஆண்டவர் தந்தீரே. இன்னும் பல இடங்களிலே சென்று உமக்காக பாடுவதற்கு ஆண்டவரை உதவி செய். ஆண்டவர் இவைகளை ஏற்படுத்தி தந்தீர். தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.